இன்றைக்கி கிராமத்து வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே தான் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் பார்ட்டி கொண்டாட போகிறோம். அதுக்கு தான் வந்திருக்கோம். பிரியாணிக்கு காயெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்காங்க. சமையல்கார் தான் பிரியாணி ரெடி பண்ணுறாங்க. நாங்கள் மட்டன் குழம்பு எங்கள் ஓர ஊற்றி அடுப்பில் செஞ்சிட்ருக்காங்க, ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொருத்தவங்க அவங்க ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே இங்கே கேரட் அல்வா ரெடி பண்ணிகிட்ருக்காரு சமையல்காரு. பால் வேகணும், கேரட் வெந்ததுக்கப்புறம் சர்க்கரை போடணும். இது ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருக்க, நாங்கள் ஒரு பக்கம் வடை செஞ்சிட்ருக்காங்க. 2 பேர் உளுத்த வடை போட்டுட்ருக்காங்க. ஒருத்தவங்க தட்டி போடுறாங்க, ஒருத்தவங்க திருப்பி விட்டு வேக வைக்கிறாங்க. இது மீன் குழம்பு ரெடி பண்ணி வச்சாச்சு. எறா தொக்குமே செஞ்சு வச்சாச்சு. முட்டை அவிச்சு வச்சாச்சு. இது சிக்கன் கழுவிட்டுருக்காங்க 65 போடுறதுக்கு. ஆளுக்கு ஒரு வேலை. நாங்களுமே உருண்டை பிடிச்சி வச்சிட்ருக்குறோம் சுழியம் செய்கிறதுக்கு. உளுத்த வடை முடிச்சுட்டு கடலப்பருப்பு வடை போட்டுட்ருக்காங்க. பிரியாணிக்கு சமையல்காரர் தாளித்து விட்டு பிரியாணி மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிகிட்ருக்காரு. மசாலாலாம் போட்டுட்ருக்காரு. எல்லாம் ரெடி பண்ணி அவங்கவுங்க ஒரு வேலை பார்த்துட்ருக்கோம். இங்கே மீன் 2 வஞ்சர மீன் வறுத்துக்கிட்டே இருக்கோம். ஆளுக்கு ஒரு வேலை. இந்த பக்கம் கடலப்பருப்பு வடையும் முடிய போகுது. சுழியம் ரெடி பண்ணி வச்சாச்சு. கடலப்பருப்பு வடை முடிஞ்சதும் பஜ்ஜியே போட்டுட்ருக்காங்க. எல்லாமே அடுப்பில் தான். சமையல்காரு ஒயிட் ரைஸ் செஞ்சிட்டாரு. கேரட் அல்வாவும் ரெடி பண்ணிட்டாரு. எங்கள் சித்தி குழிப்பணியாரம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணின்னு இருக்காங்க. சூப்பராக செஞ்சுருந்தாங்க. நாங்களுமே எல்லோரும் அதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். எல்லோரும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் எல்லாம் மாநாடு போட்டுட்ருக்காங்க. இப்போது கேக் வெட்ட ஆரம்பித்தாச்சு. குட்டி பசங்களாம் ரொம்ப சந்தோஷமாக ஒரே சத்தம் போட்டுக்கிட்டு ஜாலியாக கேக் கட் பண்ணாங்க எல்லோரும். இந்த நாளே நல்லா சூப்பராக போச்சு, சந்தோஷமாக. ஏமா இது எடுமா, ஏமா இது மாட்டேன். வெரி குட். எடுத்துக்கிடி. போது நித்துடா. வாழ்க நலமுடன்.